நம்பாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 2. கோவிந்தராச பெருமாள் மூர்த்தம். கெடில நதி கடலில் சங்கமமாகும் இடத்திலிருந்து சுமார் 2 காத தூரத்துக்கு அப்பால் தென்மேற்கு திசையில் கம்பீரமாக எழும்பி நின்றது தில்லை நகர் கொட்டகாரம். அங்கிருந்து மேற்கு முகமாக திரும்பி நின்று பார்த்தால் தில்லை கூத்தரசனின் திருக்கோயில் கோபுரம் வானளாவி நிற்பது தெற்றென தென்படும். அந்த ஆலயத்தை சுற்றி 3 சதுர காத தூரம் வரை மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வானுயர ஓங்கி எழிலார்ந்த கோலத்துடன் நிற்பது என் திசையிலும் புலப்படும். அயல் தேசத்தான் ஒருவன் அங்கு வந்து நின்று பார்த்தால் அது சோழ மண்டலத்தில் உள்ள பல நகரங்களுள் ஒன்றான தில்லைதானா அல்லது தேவர்கோன் நகரான அமராவதி பட்டினமா என்று வியப்பில் ஆழ்ந்து போவான். அத்துணை அழகு படைத்த பெரு நகராக விளங்கியது அது. சோழ மன்னர்கள் தமது மண்டலங்கள் எங்கும் சுற்றி பார்த்து ஆங்காங்குள்ள நகரங்களிலும் ஊர்களிலும் சிற்றூர்களிலும் வாழும் குடிமக்களை கண்டு பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை போக்க ஆவன செய்வதை தம் தலையாய கடமையாக கொண்டிருந்தார்கள். போரிடும் காலத்தை தவிர மற்ற சமாதான காலங்களில் சோழ மன்னர்கள் பெரும்பாலும் இம்மாதிரியான பயணங்களிலேயே நாட்களை கழிப்பார்கள். இப்படி அவர்கள் ஆங்காங்கு சென்று தங்குவதற்காகவே பல பெரிய நகரங்களில் கொட்டகாரங்கள் எனப்படும் பிரத்யேக அரண்மனைகள் அமைக்கப்பட்டன. நாடு சுற்றி பார்க்க வரும் மன்னன் அந்த அரண்மனைகளில் தான் தங்குவது வழக்கம். அவ்வாறு அமைந்த பல கொட்டகாரங்களில் மிகவும் பிரசித்தமானவை 3. கும்பகோணம் அருகாமையில் உள்ள பழையாறை என்னும் நகரில் அமைந்த கொட்டகாரம் 1, காட்டுமன்னார் கோயில் நகரில் உள்ள கொட்டகாரம் மற்றொன்று, தில்லைமா நகரில் உள்ள கொட்டகாரம் பெரிதொன்று. இப்போது இந்த தில்லை நகர் கொட்டகாரத்தில்தான் அனபாயன் குலோத்துங்க சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களுடன் வந்து தங்கியிருந்தான். அவனுடன் வழக்கம் போல உடன்கூட்ட பெருமக்கள் எனப்படும் பெருந்தன அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். காலை முரசம் ஒலித்தது. கொட்டகாரத்தை சுற்றி காவல் காத்து கொண்டிருந்த காவற்படையினர் சுறுசுறுப்படைந்து உற்சாக நடைபோட ஆரம்பித்தனர். சற்றே கொருதரம் அரண்மனையின் பிரதான வாயிலில் சிவிகைகளும் புரவி தேர்களும் வேறு பல வாகனங்களும் வந்து குழுமிய வண்ணம் இருந்தன. அவற்றிலிருந்து சோழ நாட்டின் அரசாங்க அதிகாரிகளும் சிற்றரசர்களும் அரசியல் ஞானிகளும் கட்டிட விற்பனர்களும் சிற்ப சித்திர கலைஞர்களும் தேவாலய நிர்வாகிகளும் இறங்கி அரண்மனையில் சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தனர். தில்லை நகரிலும் அதை சுற்றியுள்ள சிற்றூர்களிலும் வாழும் குடிமக்கள் அரண்மனைக்கு நேர் எதிரே இருந்த நந்தவனத்தில் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று தத்தமக்குள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர். தாம் வசிக்கும் ஊருக்கு தங்கள் மாமன்னர் வந்திருக்கிறார் என்ற பெருமித பூரிப்பு அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் களி நடனம் புரிந்து கொண்டிருந்தது. நந்தவனத்திலுள்ள செய்குன்றம், சித்திரக்குளம், சிற்ப மண்டபம் இங்கெல்லாம் நகரில் வாழும் நங்கையர்கள் கும்பல் கும்பலாக அமர்ந்து தங்கள் மன்னரின் வீர செயல்களையும் உதாரண குணங்களையும் இறைபக்தியையும் சைவ சமயத்தில் உள்ள ஆழ்ந்த பற்றையும் வாயார பேசி பேசி வளை நெகிழ வியந்தும் குழை ஆட மகிழ்ந்தும் கொண்டிருந்தனர். அரசரின் அழைப்பு ஓலை பெறாத எவரும் அரண்மனையின் உள்ளே நுழைந்து விடாதபடி 100கணக்கான காவல் வீரர்கள் விழிப்புடன் கண்காணித்து கொண்டிருந்தனர். அந்தரங்க ஆலோசனை கூட்டம் தொடங்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நாழிகை வட்டிலில் நேரம் அறிந்து சொல்வோன் ஒருவன் அறிவித்தான். எங்கும் நிசப்தம் நிலவ ஆரம்பித்தது. அரண்மனையின் உள்ளே அது ஒரு சிறிய கொலு மண்டபம் போல விளங்கியது. கோழி முட்டை வடிவில் இருந்த அம்மண்டபத்தின் உட்பிரகாரம் கண்ணை கவரும் வண்ணம் சித்திரங்களாலும் கருத்தை எள்ளும் சிற்ப வேலைப்பாடுகளாலும் அழகுற விளங்கியது. எங்கு திரும்பினாலும் மகர மாவிலை தோரணங்களும் சிறிய பெரிய புலிக்கொடிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன. மண்டபத்தின் தலைப்புறம் அமைந்திருந்த கொலு மேடையில் சிறிய பொன்னாசனம் ஒன்று போடப்பட்டிருந்தது. அதன் பின்னே அழகிய பீடம் ஒன்றின் மேல் ஆடும் நடராசரின் தங்கச் சிலை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த தில்லை கொட்டகாரத்திற்கு குலோத்துங்கன் வந்திருப்பது இது 2வது தடவையாகும். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் விக்ரம சோழன் காலமானதும் அவனுடைய மகனான 2ஆம் குலோத்துங்கன் சோநாட்டின் அரியணையில் ஏறி முடிசூட்டி கொண்டது இந்த தில்லை அரண்மனையில்தான். சோழகுல மன்னர்கள் எல்லாம் பெரும்பாலும் அவர்களின் தலைநகரில்தான் முடிசூட்டி கொள்வது வழக்கம். காவிரி பூம்பட்டினமும் திருவாரூரும் உறையூரும் தஞ்சையும் பழையாறையும் ஜெயம் கொண்ட சோழபுரமும் கங்கை கொண்ட சோழபுரமும் சோழ நாட்டின் தலைநகரங்களாக மாறி மாறி விளங்கியது உண்டு. அவற்றில் ஏதோ ஒரு நகரில்தான் முடிசூட்டு வைபவம் நடைபெறும். சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன் ஆகியோர் காலம் தொட்டு இதுவரை அம்மா நகரங்களில் முடிசூட்டு வைபவம் என்று எத்தனையோ நடந்தேறி இருக்கின்றன.
இப்போது சோழ நாட்டின் தலைநகராக விளங்குவது கங்கை கொண்ட சோழபுரமாகும். முதலாம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு தஞ்சை தலைநகராக இருந்தது மாறி கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக அமைந்தது. அந்த புதிய நகரை அமைத்தவன் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திரன். அவனுக்கு பின் கீழே சாளுக்கிய மன்னனான ஆகமவல்லன் என்பானுடன் கொப்பம் எனும் இடத்தில் வீர போரிட்டு களத்திலேயே உயிர் நீத்த முதலாம் ராஜாதிராஜனும் அவனுக்கு பின் வந்த இரண்டாம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன், அதிராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழன் ஆகியோரெல்லாம் அந்த கங்காபுரி என்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில்தான் முடிசூட்டி கொண்டு அரியணை ஏறினார்கள். ஆனால் அனபாயன் குலோத்துங்கன் மட்டும் தன் தலைநகரில் முடிசூட்டி கொள்ளாமல் இந்த தில்லை கொட்டகாரத்தில் வந்து மணிமுடி ஏற்கும் வைபவத்தை நடத்தி கொண்டான். இவன் மட்டும் ஏன் அப்படி செய்தான்? அதற்குரிய காரணம் ஒன்றுதான். அனபாயன் குலோத்துங்கன் தில்லை நடராசரின் மீது ஆழ்ந்த பக்தி உடையவன். கைலையங்கிரியில் வதியும் நீலமணி மிரற்றுடைய சங்கரன் அங்கிருந்து இறங்கி வந்து இந்த தில்லை நகரில் ஆனந்த திருநடனம் ஆடி இங்கேயே அமர்ந்து விட்டதால் இந்த ஆளுடை தலைவன் தேர்ந்தெடுத்த இவ்வூரிலேயே தனது அரியணை ஏறும் சடங்கும் நடக்க வேண்டும் என்று விரும்பி இங்கே வந்து முடிசூட்டி கொண்டான். ஆடல் அரசன் மீது அனபாயனுக்கு அத்துணை ஆழ்ந்த அன்பும் பக்தியும் இருந்தன. இப்படி இந்நகருக்கு வந்து முடிசூட்டி கொண்டு தன் தலைநகருக்கு போன குலோத்துங்கன் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இங்கு வந்திருக்கிறான். தொலை தூரத்தில் இருந்த நடராசர் ஆலயத்தின் உச்சிக்கால பூசை மணியோசை கணீர் கணீர் என ஒலிப்பது கேட்டது. கொட்டகாரத்தின் உள்ளே குழுமி இருந்த ஆலோசனை சபையோர் எல்லாம் அவரவர் ஆசனங்களில் போய் அமர்ந்தனர். முன் வரிசையில் முதல் ஆசனத்தில் சோழ நாட்டின் பிரதம அமைச்சரும் கவிவாணருமான அருள்மொழி தேவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் குலோத்துங்க சக்கரவர்த்தியின் பிரதம செயலாளனும் மாவீரனும் உற்ற நண்பனும் ஆகிய அனபாய மூவேந்த வேளான் என்ற சிறப்பு பெயர் கொண்ட காலத்தி தேவன் என்பான் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அப்பால் உடன்கூட்ட பெருமக்கள் எனப்படும் 10 பெரிய அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். இரண்டாவது வரிசையின் முதல் ஆசனத்தில் குலோத்துங்கனின் ஆசானும் கவி ராட்சசருமான ஒட்டக்கூத்தர் கம்பீரமாக வீற்றிருந்தார். அவருக்கு அடுத்து தண்டி ஆசிரியர் அடக்க ஒடுக்கமாக அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஏழிசை மோகன் ஆட்கொல்லி காடவராயரும் திருக்கோவலூர் சிற்றரசரான விக்ரம சோழ சேதிராயரும் வேறு பல சிற்றரசர்களும் வரிசையாக வீற்றிருந்தனர். மூன்றாவது வரிசையில் சோழிய படைத்தலைவர் செங்கண்ணன் சம்புவராயரும் வரிக்கூறு செய்வோர், வரி புத்தகம், பட்டோலை நாயகம், விடை அதிகாரி, திருவாய்க்கேள்வி, திருமந்திர ஓலை, திருமந்திர ஓலை நாயகம், கருமமாராயம் ஆகியோரும் கட்டிடக் கலைஞர், ஓவியர், சிற்ப வல்லுனர், கோயில் நிர்வாகிகள் முதலியோரும் அமர்ந்திருந்தனர். கொலு பீடத்தின் அருகாமையில் தனியாக 4 இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் முதல் ஆசனத்தில் அனபாயன் குலோத்துங்கனுடைய சிற்றன்னையான நேரியன் மாதேவி அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் அன்னையார் தியாக பதாகை தேவி அமர்ந்திருந்தார். அவர்கள் இருவரும் காலம் சென்ற விக்ரம சோழனின் மனைவிமார்களாவர். இவர்களுக்கு பக்கத்தில் இருந்த 2 ஆசனங்களில் ஏழிசை வல்லபியும் பரிவாதினியும் ஸ்வர்ண விக்கிரகங்கள் போல அமர்ந்திருந்தனர். ஏழிசை வல்லபி இன்று வர்ணிக்க முடியாத கொள்ளை எழிலோடு விளங்கினாள். அவள் அணிந்திருந்த ஆடை அணிமணிகள் ஒவ்வொன்றும் அழகின் இரகசியத்திற்கு உரை நூலாக அமைந்திருந்தன. மனத்தில் குமிழியிடும் ஏதோ ஒரு பேராவலால் அவள் முகம் வினாடிக்கு வினாடி அழகை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. அவளது அழகிய மையுண்ட நயனங்கள் அடிக்கடி கோலபீடத்து பக்கம் சென்று சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து கொண்டிருந்தன. பரிவாதினியும் இன்று அளவுக்கு மீறிய சோபையுடன் தான் விளங்கினாள். அவளுடைய பார்வை எங்குமே நிலைத்திருக்காமல் அந்த சபை முழுவதும் குறுகுருவென சுற்றி வந்து கொண்டிருந்தது. தனக்கு எதிரே முதல் வரிசையின் முதல்வராய் வீற்றிருந்த தன் பெரியப்பா அருள்மொழி தேவரை அவ்வப்போது வாஞ்சையுடன் பார்த்து புன்னகை பூத்து கொண்டாள். அப்படி அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்த காலத்தி தேவன் அவளை புன்முறுவலுடன் பார்ப்பதை அவளால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவன் பார்க்காத சமயங்களில் அவள் அவனை பார்ப்பதும் தலை கவிழ்ந்து கொள்வதுமாக இருந்தாள். மன்னன் அமரும் சிம்மாசனத்தின் வலது புறத்தில் மேன் மாடத்திற்கு செல்ல ஒரு விசாலமான படிக்கட்டு இருந்தது. படிக்கட்டின் 2 பக்கமும் 2 வீரர்கள் உருவிய வாட்களுடன் நின்று கொண்டிருந்தனர். ஏனென்றால் அந்த மேன் மாடத்தில்தான் சோழ பேரரசனான குலோத்துங்கன் அப்போது தங்கியிருந்தான். நீண்ட நேரம் அமைதியில் ஆழ்ந்திருந்த சபா மண்டபத்தில் திடீரென சலசலப்பு ஏற்பட்டது. பட்டோலை நாயகம் தம் ஆசனத்தை விட்டு உற்சாகமாக எழுந்து நின்றார்.
சபையோரையும் மேன்மாட படிக்கட்டையும் ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு உரத்த குரலில் கட்டியம் கூறலானார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ சிங்கார, எதிரிலி சோழர், நிகரிலி சோழர், துரவிக்தியா வினோதகர், வில் வினோதர், நித்திய கீத பிரயோகர், ஞான கம்பீரர், அனபாயர் குலோத்துங்க சக்கரவர்த்தி வருகிறார். சபையோர் எல்லோரும் எழுந்து நின்றனர். அரண்மனை மேன்மாட படிகளில் இருந்து முன்னே வேளக்கார படையினர் 5 வர, பின்னே பாலவராயர் உடைவாளை இறுக பற்றிய வண்ணம் வர, இவர்களின் நடுவே கம்பீர புருஷனாக இறங்கி வந்து கொண்டிருந்தான் அனபாயன் குலோத்துங்கன். மணிமுடி அணியா அழகபாரம் தோள்வரை தொங்கி துவள, வைரமணி குண்டலங்கள் செவிகளில் குழைந்தாட, நவமணிகள் குயிற்றி செய்யப்பட்ட பதக்க மாலை விம்மி புடைத்தெழும் பரந்த மார்பில் படுத்து புரள, கையில் கங்கண வளையும் இடையில் உடைவாளும் காலில் வீரக்கழலும் கணீர் கணீர் என ஒலி எழுப்ப, சிம்ம நடை நடந்து வந்த குலோத்துங்கன் முதலில் தன் அன்னைமாருக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்திவிட்டு வலது பக்கம் திரும்பி தனது ஞானகுரு ஒட்டக்கூத்தருக்கும் அரசியல் குரு அருள்மொழி தேவருக்கும் பணிவோடு வணக்கம் கூறி பின் சபையோரை பார்த்து கரம் உயர்த்தினான். சபையில் இருந்த ஒருவர் எழுந்து, அனபாயர் குலோத்துங்க சக்கரவர்த்திகள் நீடூழி வாழ்க என்று உரக்க கூவினார். எல்லோரும் வாழ்க வாழ்க என்று சேர்ந்து முழக்கிய ஒளி அந்த அரண்மனை எங்கும் கணீர் என்று எதிரொலித்தது. குலோத்துங்கன் தனது ஆசனத்தில் போய் அமர திரும்பினான். அப்படி திரும்பிய போது அவனது திருஷ்டியில் அவனுடைய அன்னைமார் அருகில் அமர்ந்திருந்த ஏழிசை வல்லபியும் பரிவாதினியும் இலக்காயினர். அந்த சௌந்தரிய நங்கையரை பார்த்ததும் ஒரு கணம் திகைத்து மறுகணமே தன்னை சமாளித்து கொண்டு மெல்ல நடந்து போய் பொன்னாசனத்தில் அமர்ந்தான். சபை முழுவதும் பூரண அமைதி நிலவியது. குலோத்துங்கன் சற்று நேரம் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி இருப்பவன் போல காணப்பட்டான். அதற்கு அறிகுறியாக அவனது பரந்த நெற்றியில் அணிந்திருந்த வெண் திருநீற்றில் வரி கோடுகள் பதிந்து அதை புருவ மேட்டில் உதிரவிட்டன. குலோத்துங்கன் நிதானமான குரலில் மெல்ல பேச ஆரம்பித்தான். அவனது வெண்கல குரலிலிருந்து வெளியேறிய வார்த்தைகளை மிக கவனமாக எழுத ஆரம்பித்தார் பட்டோலை நாயகம். அன்புக்குரிய அமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய கவிஞர் அவர்களே மற்றும் உள்ள பெருமக்களே, இந்த சபையை நான் கூட்டியிருப்பதற்கான காரணத்தை நீங்கள் எல்லோரும் ஓரளவு அறிந்திருப்பீர்கள். ஆயினும் அதை சுருக்கமாக இப்போது மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பழம்பெருமை வாய்ந்த சோழ மண்டலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் முதன்மையானது இத்தில்லை மாநகர். இவ்வையத்தின் நடுநாயகனாக சிவபெருமான் இந்நகரில் நடமிடும் நாயகனாய் எழுந்தருளி இருப்பதாலேயே இதன் புகழ் நாலா திசைகளிலும் ஒளிவீசி நிற்கிறது. அதனால் நம் சோழ பேரரசின் கீர்த்தியும் ஓங்கி ஒலிக்கிறது. இதை நன்கு உணர்ந்ததாலேயே என் முப்பாட்டனாருக்கும் முப்பாட்டனாரான பராந்தக சோழ சக்கரவர்த்தி அவர்கள் திருச்சிற்றம்பலத்திற்கு பொற்கூரை வேயும் திருப்பணியை தொடங்கி வெற்றிகரமாக முடித்தும் வைத்தார். அவருக்கு பின் வந்த எனது பல முன்னோர்களும் இத்திருக்கோயிலுக்கு பல பல திருப்பணிகளை செய்திருக்கின்றனர். அவர்களில் கண்டராதித்த சோழரும் அவருடைய தேவியார் செம்பியன் மாதேவியும் என் பாட்டனார் குலோத்துங்கரும் இவ்வாலயத்திற்கு ஆற்றிய பணிகள் பெருமை மிக்கவை, மறைய முடியாதவை. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, என் அருமை தந்தையார் பரகேசரி விக்ரம சோழ சக்கரவர்த்தி அவர்கள் தில்லை அம்பலவாணர் ஆலயத்திற்கு செய்த திருப்பணிகளை இப்போது உள்ள நம் நாட்டு மக்கள் எல்லோருமே அறிவர். பராந்தகர் சிற்றம்பலத்துக்கு மட்டுமே பொற்கூரை வேய்ந்தார். என் தந்தையார் விக்ரம சோழர் சிற்றம்பலத்தை சூழ்ந்த திருச்சுற்று மாளிகை, கோபுர வாயில், பலிபீடம், கூடசாலை முதலியவற்றுக்கும் திருத்தேருக்கும் பொன் வேய்ந்தார். அந்த பொன் தேருக்கு முத்து வடங்கள் அணிவித்தும் அழகு செய்தார். உத்திராட நட்சத்திரத்தில் இறைவனை அப்பொற்தேரில் உலாவரச் செய்து மக்கள் கண்டு களிப்பிக்க பண்ணினார். ஆலய உட்பிரகாரத்தில் 100 மண்டபத்தை அமைத்தார். தம் பெயரில் இந்நகரிலே தென் வீதி என்ற ஒன்றை எடுப்பித்தார். திருச்சிற்றம்பலத்தில் பொன்னால் ஆகிய கற்பக தருக்களை அழகுற அமைத்து வைத்தார். அவரது படைத்தலைவர்களில் ஒருவரான காளிங்கராயர் என்பவர் மாசி திங்கள் மக நாளில் பொன்னம்பலவாணர் கடலாடி வீற்றிருக்க சித்திர மண்டபம் ஒன்றும் அங்கு எழுந்தருளி போவதற்கு தில்லையிலிருந்து பெரு வழி ஒன்றும் சமைத்து வைத்து சென்றிருக்கிறார். இப்படி எனது முன்னோர்கள் எல்லாம் இந்த திருத்தலத்திற்கு ஏராளமான திருப்பணிகளை செய்திருக்கின்றனர். அவர்கள் வழியில் வந்துள்ள நானும் எம்பெருமான் நடராசரின் ஆலயத்திற்கு என்னால் ஆன திருப்பணிகளை எனது காலத்தில், என்னுடைய ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி நான் ஆற்றும் பணி, ஆற்ற வேண்டிய பணி எந்த விதமாய் என்னென்ன வகையாய் அமைய வேண்டும் என்பதற்கு உங்கள் எல்லோரிடமும் ஆலோசனை கோரவே இன்று இங்கு
இந்த சபையை கூட்டியிருக்கிறேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை எனக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். குலோத்துங்கன் பேச்சை நிறுத்தி சபையோரை ஒருமுறை சுற்றி வளைத்து பார்த்தான். அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் ஏதோ ஒரு ஆனந்த கனவு கண்டு கொண்டிருப்பவர்கள் போல ஆடாமல் அசையாமல் இருந்தனர். ஒவ்வொருவருடைய முகமும் எல்லையற்ற குதூகலத்தால் இளமை சாயல் கொண்டு விட்டிருந்தது. ஆனால் காலத்தி தேவனும் விக்ரம சோழ சேதிராயரும் மட்டும் குலோத்துங்கனின் பேச்சில் கவனம் செலுத்தாதவர்கள் போல தலை குனிந்த வண்ணம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தனர். இதை மற்றவர்கள் கவனிக்கவில்லையானாலும் பரிவாதினி மாத்திரம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். அமைச்சர் அருள்மொழி தேவர் தம் ஆசனத்தை விட்டு எழுந்து நின்றார். அவர் பேச போகிறார் என்பதை அறிந்த திருமந்திர ஓலை நாயகம் தம்மிடம் உள்ள எழுத்தாணியையும் ஓலை நறுக்குகளையும் தயாராக எடுத்து வைத்து கொண்டார். மன்னனின் பேச்சை எழுதி கொள்வது பட்டோலை நாயகத்தின் வேலை. அமைச்சரின் பேச்சை எழுதி கொள்வது திருமந்திர ஓலை நாயகத்தின் பணி. அதன்படியே அவர் இப்போது எழுத தயாரானார். சபை பெரியோர்களே, நம் மன்னர் அவர்கள் இதுவரை சொன்னவற்றை எல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீர்கள். என்னுடைய இனிய நண்பர்கள் காலத்தி தேவரும் சேதிராயரும் தலைகுனிந்து கொண்டிருந்தாலும் அவர்களும் அதை கவனித்திருப்பார்கள் என்றே நம்புகிறேன். மன்னர் அவர்களின் விருப்பத்திற்கு மாறான கருத்துடைய எவரும் இங்கு இருப்பார் என்று நான் எண்ணவில்லை. காலத்தி தேவரும் சேதிராயரும் கூட அதை ஆமோதிப்பார்கள் என்றே கருதுகிறேன். எனவே சக்கரவர்த்தி அவர்கள் தில்லையம்பதியில் என்னென்ன திருப்பணிகளை செய்யவிருக்கிறார் என்பதை அவர்களது திருவாயாலேயே இங்கு தெரிவித்தால் இச்சபையோர் அது பற்றி தீர ஆலோசித்து தத்தமது கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பாகும் என்பதை சொல்லிக்கொண்டு அமர்கிறேன். அங்கிருந்த அனைவரும் காலத்தி தேவனையும் திருக்கோவலூர் சேதிராயரையும் வியப்புடன் ஏறிட்டு பார்த்தனர். தாங்கள் இதுவரை கவனிக்காத ஒன்றை அமைச்சர் கவனித்து சொன்னது அவர்களுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாகிவிட்டது. சேதிராயரின் முகம் கருத்து சிரித்தது. காலத்தி தேவன் மட்டும் புன்முறுவலுடன் எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தான். குலோத்துங்கன் சபையோரை பார்த்து, பெருமக்களே, அமைச்சர் அருள்மொழி தேவர் சொன்னபடி நான் அம்பலவாணர் ஆலயத்திற்கு செய்யவிருக்கும் திருப்பணிகள் பற்றி என் ஆசான் கவியோகி ஒட்டக்கூத்தர் அவர்கள் என்னுடைய சார்பில் உங்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். சொல்லும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றான். உடனே சபையோரின் கவனமெல்லாம் ஒட்டக்கூத்தரின் பக்கம் திரும்பியது. முதுமை பிராயத்தை அடைந்துவிட்ட கூத்தர் தம் மாணவரான தண்டி ஆசிரியரின் தோளை பற்றி மெல்ல எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். அன்பு கெழுமிய அவையோரே, என் மாணவரும் உங்கள் மன்னவனுமான அனபாயர் குலோத்துங்கர் தம் தந்தை வழி நின்று தில்லை பெருமாளுக்கு சில திருப்பணிகள் செய்ய வேண்டுமென்று ஆர்வமுடன் முன் வந்திருப்பதற்கு நாம் எல்லோரும் நன்றி கூறி மகிழ்ச்சி அடைந்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். நான் விக்ரம சோழரின் ஆட்சி காலத்திலேயும் இருந்து அவர் ஆற்றிய பல திருப்பணிகளுக்கெல்லாம் ஒத்துழைத்து ஆலோசனை கூறியவன். அந்த விவரங்களில் சிலவற்றை அவர் மீது நான் பாடிய விக்ரம சோழன் உலாவில் குறித்திருக்கிறேன். இப்போது குலோத்துங்க சக்கரவர்த்தி இப்பதியில் செய்யவிருக்கும் திருப்பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்து கூற சொல்கிறேன். பராந்தக சோழர் சிற்றம்பலத்திற்கு பொற்கூரை வேய்ந்தது போல நம் அனபாயர் பேரம்பலத்திற்கு பொற்கூரை வேய விரும்புகிறார். அங்கே விக்ரம சோழர் செய்தது போலவே பேரம்பலத்திலும் பொன்னால் ஆன கற்பக தருக்களை செய்து அமைக்க எண்ணுகிறார். இவருடைய தந்தை கூத்தப்பெருமானுக்கு பொற்தேர் அமைத்தது போல உமாதேவியாருக்கும் ஒரு பொற்தேர் கட்டி வைக்க எண்ணுகிறார். இவை தவிர கோயிலின் உட்கோபுரமும் திருச்சுற்று மாளிகையும் சிறப்பாக விளங்குமாறு 7 நிலை கோபுரங்களை எடுப்பித்து விமானங்களை விரிவாக்கி அம்மன் கோயிலை இன்னும் பெரிதாக ஆக்க வேண்டும் எனவும் ஆசைப்படுகிறார். உமாதேவியார் தாம் பிறந்த இமயமலையை மறக்கும்படி இங்குள்ள சிவகாம கோட்டத்தை எழிலுடன் புதுப்பிக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறார். இந்த திருப்பணிகளை எல்லாம் செய்ய இப்போதுள்ள ஆலயத்தில் இடம் போதாது. இக்காரியங்களை செய்ய இன்னும் கொஞ்சம் இடம் வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம் என்பதுதான் இப்போது நம் முன் உள்ள பிரச்சனை. இப்பிரச்சனையை தீர்க்க ஒரு வழியையும் நம் மன்னர் யோசித்து வைத்திருக்கிறார். அதை அவர் வாய் வழியாகவே உங்களிடம் சொல்வார். அதனை கேட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நிறுத்திவிட்டு தம் ஆசனத்தில் அமர்ந்தார் ஒட்டக்கூத்தர். சபையோர் அனைவரும் எல்லையற்ற ஆவலுடனும் வியப்புடனும் குலோத்துங்கன் பக்கம் திரும்பி அவனையே விழியசைக்காமல் பார்த்தனர். காலத்தி தேவனும் சேதிராயரும் மட்டும் அலட்சியமாக தலை கவிழ்ந்தே இருந்தனர். தில்லையம்பதிக்கு விரிவான திருப்பணிகள் செய்ய தம் மன்னன் எந்தவிதமான திட்டத்தை வெளியிடப் போகிறானோ என்று ஒவ்வொருவரும் பலவிதமான கற்பனைகள் செய்து பார்க்கலானார்கள். அவர்களின் அந்த கற்பனை கரங்களுக்கு எதுவுமே பிடிமானமாக எட்டவில்லை. ஆதலால் அனபாயன் சொல்லவிருப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தனர்.
பட்டோலை நாயகம் மன்னனின் பேச்சை எழுதி கொள்ள தயாராக காத்திருந்தார். இதுகாறும் ஏழிசை வல்லபியின் எழிலார்ந்த தோற்றத்தில் தன் கண்ணை பதித்து விட்டிருந்த குலோத்துங்கன் சட்டென திரும்பி சபையோரை பார்த்து தெளிவான குரலில் சொன்னான். பெருமக்களே, எனது விரிவான கனவு திருப்பணிகளை தில்லை ஆலயத்தில் நனவு திருப்பணிகளாக்கி வைக்க அங்கு போதிய இடமில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சிக்கலை தீர்த்து வைக்க எனக்கு தெரிந்த ஒரே வழியை கூறுகிறேன். தில்லை சிற்றம்பலத்திற்கு எதிரே திருமுற்றத்தின் கண் கோவிந்தராச பெருமாள் கோயில் அமைந்து அதிக அளவில் அவ்விடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது. அந்த கோயிலை சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு நந்திவர்ம பல்லவ மல்லன் என்பான் அங்கு எடுப்பித்து வைத்தான். அவ்விடத்தில் அக்கோயில் இருப்பது பொருத்தமற்றது என்று என் முன்னோர்களில் சிலர் எண்ணியதுண்டு. ஆனால் அதற்காக அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கள் வம்சத்தார் அனைவரும் வீர சைவர் என்றாலும் திருமாலிடம் மிகுந்த பக்தியுடையவர்களாகவே இருந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக காஞ்சியிலும் சதுர்வேதி மங்கலத்திலும் திருவரங்கத்திலும் அவர்கள் கட்டியமைத்த வைணவ விண்ணகரங்களை சொல்லலாம். அவர்கள் வழி வந்தவனான நானும் சமய பொறை உள்ளவன் என்பதும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளிடம் பக்தி கொண்டவன் என்பதும் நீங்கள் அறிந்த விஷயம்தான். ஆனால் என் முன்னோரை போல சமய பூசல் வருமே என்பதற்காக பயந்து நல்ல பணிகளை செய்ய தயங்கி பின்வாங்கும் குணம் என்னிடம் இல்லை. எனக்கு சரி எனப்பட்டதை எவர் வந்து தடுப்பினும் அதை செய்தே முடிக்கும் பிடிவாதம் படைத்தவன் நான். இதனால் என் மீதும் என் ஆட்சியின் மீதும் உள்நாட்டில் ஓரளவு கசப்பு உணர்ச்சி வளர்ந்து வருவதை நான் நன்கு அறிவேன். ஆயினும் அதற்காக நான் எப்போதும் பயந்தவன் அல்லன், பயப்பட போகிறவனும் அல்லன். எனவே தில்லையில் செய்யவிருக்கும் விரிவான திருப்பணிகளுக்கு இடைஞ்சலாக உள்ள தில்லை கோவிந்தராச பெருமாள் கோயிலையும் அதில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் மூர்த்தத்தையும் அங்கிருந்து அகற்றி கடலில் சேர்ப்பித்துவிட்டு அவ்விடத்தை சிற்றம்பலத்துடன் சேர்த்து பெரிதாக அமைக்க திட்டமிட்டிருக்கிறேன். இந்த திட்டத்தை தெரிவித்து உங்களது ஆலோசனையை கோரத்தான் இன்று இங்கு இச்சபையை கூட்டினேன். இது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்பதை இப்போதோ அல்லது இன்னும் சில நாள் கழித்தோ என்னிடம் தெரிவிக்கலாம். காலத்தி தேவனையும் திருக்கோவிலூர் சிற்றரசர் சேதிராயரையும் தவிர அச்சபையில் குழுமியிருந்த அவ்வளவு பேரும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களே. தண்டி ஆசிரியர் மட்டும் சமண சமயத்தை சார்ந்தவர். காலத்தி தேவனும் சேதிராயரும் வீர வைணவர்கள். இப்படி பெருவாரியாக அங்கு சைவர்கள் கூடியிருந்தும் குலோத்துங்கனின் அந்த திட்டத்தை கேட்டு திடுக்குற்றுவிட்டனர். அவர்கள் அனைவருடைய முகங்களிலும் பற்பல விதமான வினாக்குறிகளும் வியப்பு குறிகளும் எழுந்து நின்று கூத்தாடின. நீண்ட நேரமாகியும் சபையில் எவரும் எழுந்து எதுவும் பேசவில்லை. காலத்தி தேவனும் சேதிராயரும் அடிக்கடி ஒருவரையொருவர் அர்த்த புஷ்டியுடன் பார்த்து கொண்டனர். இதை பரிவாதினியும் கவனித்து கொண்டிருந்தாள். ஏழிசை வல்லபியோ அங்கு நடக்கும் எதையுமே கவனியாமல் குலோத்துங்கனின் வீர எழில் வடிவிலேயே தன் கண்ணையும் கருத்தையும் பதித்து விட்டிருந்தாள். சபையில் அதிக நேரம் அமைதி நிலவியதை அறிந்த அருள்மொழி தேவர் தம் ஆசனத்தை விட்டு எழுந்து குலோத்துங்கனை பார்த்து, அரசர்க்கரசே, தங்களது தில்லை திருப்பணி திட்டத்தை பற்றி இச்சபையார் ஆலோசிக்க நிறைய அவகாசம் வேண்டும் போல இருக்கிறது. எனவே இப்போதைக்கு சபையை கலைத்து மீண்டும் ஒரு நாள் இத்திட்டம் பற்றி ஆலோசிக்க கூடலாம் என்று கருதுகிறேன். அரசரின் எண்ணம் எதுவோ அதை தெரிவிக்க வேண்டுகிறேன் என்றார். அனபாயன் உடனே, அமைச்சரின் கருத்தே எனது கருத்தும். ஆகவே இப்போதைக்கு சபை கலையலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து மேன் மாடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆலோசனை சபை சிறு அரவத்துடன் கலைய ஆரம்பித்தது. இந்த சமயத்தில் எங்கிருந்தோ வெகு வேகமாய் கரகரவென சுழன்று வந்த குத்துவாள் குலோத்துங்கனின் பொன் ஆசனத்தில் போய் பளீரென்று பாய்ந்து குத்திட்டு நின்றது. அதன் கைப்பிடியில் ஒரு திருநாமக்குறி காணப்பட்டது. கலைந்து கொண்டிருந்த சபையோர் இதை கண்டு கலவரம் அடைந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.